Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 8 Bharat Ki Khoj Chapter 3 Part 2. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's continue with the chapter. So, part 2ல நம்ம முதல்ல பார்க்க போறது பாரதிய சன்ஸ்கிருதிக்கு நிரந்தரதா. ஸோ நிரந்தரதா அப்படின்னா கண்டினியூட்டி, தொடர்புன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ எதனுடைய தொடர்பு? பாரதிய இந்தியன் சன்ஸ்கிருதி அப்படின்னா கலாச்சாரம், கல்ச்சர். ஓகே, ஸோ த கண்டினியூட்டி ஆஃப் இந்தியன் கல்ச்சர்ல நெஹ்ருஜி வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். हमें आरंभ में ही एक ऐसी सभ्यता और संस्कृति की शुरुआत दिखाई पड़ती है जो तमाम परिवर्तनों के बावजूद आज भी बनी हुई है. सो நம்ம வந்து இதுக்கு மேல படிச்சிருந்தோம் இல்லையா? हमें आरंभ में ही, ஆரம்ப அப்படின்னா ஆரம்பத்திலே, பிகினிங்லே வந்து மேஹி एक ऐसी सभ्यता. சோ சभ्यता அப்படின்னா வந்து சிவிலைசேஷன் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷன் और संस्कृति அப்படின்னா கலாச்சாரம், அதனுடைய தொடக்கம். संस्कृति की शुरुआत அப்படின்னா the beginning दिखाई पड़ती है. सो நம்மளுக்கு வந்து அந்த beginning of civilization வந்து நிறைய தெரியுது. और है जो तमाम परिवर्तनों के बावजूद, तमाम परिवर्तनों அப்படின்னா நிறைய மாற்றங்கள், பரிவர்த்தன் மீன்ஸ் சேஞ்சஸ் இல்லையா? சோ நிறையவே மாற்றங்கள் அடைந்தும் கூட बावजूद आज भी बनी हुई है, still we are continuing the same culture. ओके, इसी समय मूल आदर्श आकार ग्रहण करने लगते हैं और साहित्य और दर्शन, कला और नाटक तथा जीवन के और तमाम क्रियाकलाप इन आदर्शों और विश्व दृष्टि के अनुकूल चलने लगते हैं. सो इसी समय இந்த டைம் பீரியட்ல வந்து மூல அப்படின்னா பேசிக்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மூல ஆதர்ஷ், பேசிக் கவர்னிங். ஆதர்ஷ் அப்படின்னா கவர்ன் பண்றது. ஆகார் அப்படின்னா the shape of, ஓகே, ஆகார் கிரஹன் கர்னே லகுதே ஹை. சோ அதனுடைய அந்த ஷேப், அந்த கலாச்சாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டார்ட் ஆகி வருது, பேசிக்ஸ். அது எந்தெந்த ஃபீல்ட்ல எல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னா, சாகித்ய அப்படின்னா லிட்ரேச்சர், और दर्शन. சோ தர்ஷன் அப்படின்னா பிலாசபின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து தர்ஷன். அடுத்தது கலா, ஆர்ட். ஓகே, और நாடகம் வந்து டிராமாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது தத்தா. அது மட்டும் இல்லாம ஜீவன் அதாவது வாழ்க்கை தத்துவங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? வாழ்க்கைக்கு தேவையான और तमाम क्रियाकलाप அப்படின்னா அந்த கிரியேட்டிவ் அதர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த லைஃப், அதுதான் வந்து ஜீவன் கே और तमाम क्रियाकलाप इन आदर्शों. நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த பேசிக் கவர்ன் ஆதர்ஷ், அதுதான் இன் ஆதர்ஷோं और विश्व दृष्ट, வேர்ல்ட் வைட் வியூல நம்ம பாக்குறோம். விஸ்வ அப்படின்னா வேர்ல்ட், दृष्ट அப்படின்னா விஷன். ஓகே, के अनुकूल चलने लगते हैं. So all these things takes its own shape. Okay, अनुकूल चलने लगते हैं. इसी समय उस विशिष्टतावाद और छुआछूत की प्रवृत्ति का आरंभ दिखाई पड़ता है जो बाद में बढ़ते असह्य हो जाती है. சோ இந்த சமயத்துல தான் வந்து உஸ் விசிஷ்டாவாத, அதாவது அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் சுவாச்சூதுக்கா பிரவிருத்தி. சுவாச்சூத் அப்படின்னா அந்த டச் மீ நாட்டிசம் சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் டச் பண்றது. சு அப்படின்னா தொடல். ஓகே, தொடுறது. ஆரம்பதிக்காயி படுத்தாக, இந்த பீரியட்ல தான் வந்து அதோட தொடக்கத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஜோ பாத்மே, அதுக்கப்புறம் அது என்னாச்சு? அது வளர ஆரம்பிக்குது. படுத்தே அசஹய ஹோ ஜாத்தா ஹை. அசஹயனா இட் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெடட் எவ்ரிவேர். ओके, यही प्रवृत्ति आधुनिक युग की जाति व्यवस्था है.
யஹி பிரவிருத்தி இதுதான் வந்து ஆதுனிக் யுக் அதாவது மாடர்ன் டைம்ஸ் உடைய கேஸ்ட் சிஸ்டமா மாறி வந்திருக்கு. ஜாதி வியவஸ்தா அப்படின்னா கேஸ்ட் சிஸ்டம் உருவாச்சு இல்லையா, நீங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி தொடக்கூடாது அது இதுன்னு நிறைய வந்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு அது உருமாறி வந்துருச்சு இப்ப இந்த மாடர்ன் யுக் பீரியடுக்கு வரும் பொழுது. यह व्यवस्था एक खास युग की परिस्थिति के लिए बनाई गई. सो यह व्यवस्था இந்த கேஸ்ட் சிஸ்டம்னு ஒன்னு உருவாச்சு இல்லையா, एक खास युग की परिस्थिति के लिए அதாவது பரிஸ்தித் கேலினா ஃபார் இட் இஸ் ஃபேஷன் ஃபார் அ பர்டிகுலர் டைம் ஒரு பர்டிகுலர் டேட் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட தான் அது வந்து தொடங்குச்சு. ஆனா இஸ்கா உத்தேஷ்யதா உத்தேஷம் அப்படின்னா அதோடைய இன்டென்ஷன் நோக்கம் என்ன அப்படின்னா உஸ் சமய் கி சமாஜ் வியவஸ்தா கோ மஸ்பூத் பனானா அந்த பீரியட்ல இருந்த சமாஜ் வியவஸ்தா அப்படின்னா அந்த சோசியல் சிஸ்டம். ஓகே, சமாஜ் அப்படின்னா சொசைட்டி சோசியல் சிஸ்டம் வந்து மஸ்பூத்தி ஆக்கிறதுக்கும் और उसे शक्ति और संतुलन प्रदान करना அத வந்து நல்ல பவர்ஃபுல் சக்தி அப்படின்னா பவர்ஃபுல் और संतुलन प्रदान करना இதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கேஸ்ட் சிஸ்டம் எல்லாம் உருவாச்சு. கிந்து ஆனா அது உருமாறி போச்சு இல்லையா, பாத்மே அப்படியே நாட்கள் நகர நகர यह उसी समाज व्यवस्था और मानव मन के लिए कारागृह बन गए. இதே அந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அந்த சோஷியல் கேஸ்ட் சிஸ்டம் அதெல்லாம் வந்து என்னாச்சு, மானவ் அப்படின்னா ஹியூமன்ஸோட மனசுல வந்து மன் கேலியே காராகிரஹ் பன் கயா. காராகிரஹ் அப்படின்னா பிரிசன் மாதிரி டெவலப் ஆயிடுச்சு, ஒரு ஜெயிலுக்குள்ள அடைக்கப்பட்ட மாதிரி அது வந்து உருமாறி டெவலப் ஆயிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. फिर भी यह व्यवस्था लंबे समय तक बनी रही. ஆனாலும் ஓகே फिर भी ஆனாலும் இந்த சோஷியல் ஆர்டர் இந்த சிஸ்டம் வந்து லம்பே சமயம் லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு அது தொடர்ந்துகிட்டு தான் வந்துச்சு. उस ढांचे के भीतर बंधे रहते हुए भी सभी दिशाओं में विकास करने की मूल प्रेरणा इतनी प्राणवान थी कि उसका प्रसार सारे भारत में और उससे आगे बढ़कर पूर्वी समुद्रों तक हुआ. सो இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உஸ் டான்சே கே பீத்தர் அதாவது இந்த ஒரு கட்டமைப்பு இந்த சோஷியல் அந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள எல்லாருமே வந்து அதுக்குள்ள நம்மள வந்து கைதிகளா ஆக்கிக்கிட்டோம். வந்தே ரகுதே ஹுயேபி அப்படி இருந்தும் கூட சபி திசாவோமே சபி திசாவோனா இந்த ஆல் டைரக்ஷன்ஸ்ல வந்து டெவலப்மெண்ட் விகாஸ் அப்படின்னா டெவலப்மெண்ட் விகாஸ் கர்னேக்கி மூல பிரேரணா த பேசிக் நெசசிட்டி ஃபார் த டெவலப்மெண்ட் அதையும் வந்து நம்ம விடல. அது எல்லா டைரக்ஷன் பாரத நாட்டில் இருக்கிற சாரே பாரத்மே ஓகே சோ டெவலப்மெண்ட்டும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாரத நாடு மட்டும் இல்ல உசுசே ஆகே அதன் விட ஒரு படி மேல போய் படுக்கர் பூர்வி சமுத்திரம் பூர்வி அப்படின்னா ஈஸ்ட் இல்லையா, சோ ஈஸ்டர்ன் சைடு இருக்க ஓஷன்ஸ் சோ அந்த சைடு வரைக்கும் வந்து இந்த டெவலப்மெண்ட் வந்து நமக்கு தெரிய வருது. इतिहास के इस लंबे दौर में भारत अलग थलग नहीं था. சோ இங்க வந்து அலக் தலக் நஹிதா அப்படின்னா இந்திய நாடு வந்து தனியா வந்து பிரியல ஐசோலேட் ஆகல. இந்த ஹிஸ்டரியில இந்தியாவுக்கும் பங்கு இருக்கு. இதிஹாசே இஸ் லம்பே தௌர் லம்பே லாங் கண்டினியூட் ப்ராசஸ் நடந்துச்சு இல்லையா ஹிஸ்டரியில. சோ அதுல வந்து ஈவன் இந்தியா இஸ் நாட் ஐசோலேட்டட் ஃப்ரம் தட். ஓகே, ईरानियों और यूनानियों से चीनी और मध्य एशियाई तथा अन्य लोगों से उसका संपर्क बराबर बना रहा. ஈரானியும் அப்படின்னா ஈரான் பீப்புள் ஈரான் நாட்டு மக்கள் இல்லையா, அவங்கள ஈரானியர்கள்னு சொல்லுவோம். அடுத்தது யுனானி அப்படின்னா கிரீக் மக்கள் கிரீக் நாட்டை சேர்ந்த பீப்புள். சீனி அப்படின்னா சைனா
ओके और மத்திய ஏசியா மிடில் ஏசியன் कंट्रीज இருக்கு இல்லையா சோ இவங்க கூடலாம் तथा अन्य लोगों इवन अदर पीपल கூட अन्य लोगों से उसका संपर्क बराबर बना रहा சோ அந்த சம்பர்க் அப்படினா அந்த ஒரு டச் வந்துட்டு ஈவன் தோ நம்ம காஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மற்ற நாடுகள் கூடய அந்த விகாஸ் டெவலப்மெண்ட் அது கூட நம்ம பங்கேற்றுட்டே தான் இருந்தோம் 3-4 वर्षों का यह सांस्कृतिक विकास और उसका अटूट सिलसिला अद्भुत है இது வந்து இப்ப நம்ம பேசணும் இல்லையா இது வந்து நிலைச்சது வந்து ஒரு 3 to 4000 years ஓகே 3-4 3000 4000 ஆண்டுகள் ஓகேவா இந்த நீடிச்ச இந்த सांस्कृतिक विकासனா कल्चरल डेवलपमेंट और उसका अटूट सिलसिला अद्भुत இதெல்லாம் நினைக்கும் போது இது வந்து ஒரு அற்புதமா தான் இருக்கு இப்ப இங்க அட்டூட் அப்படின்னா டூட் அப்படின்னா broken இல்லையா பட் இங்க நம்ம கண்டினியூஸ் செயின் சொல்லிட்டு இருந்தோம் ஃபார் மோர் தென் 4000 இயர்ஸ் வரைக்கும் அது நிலைச்சிருக்கு சோ அட்டூட் அப்படின்னா அன்புரோக்கன் செயின் ஆஃப் கண்டினியூட்டி இருந்தது வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு ஓகே சோ அடுத்த டாபிக் வந்து உபனிஷத் சோ உபனிஷங்கள் சொல்லுவோம் இல்லையா நம்ம சோ அது பத்தி என்ன சொல்றாருன்னு பாப்போம் உபனிஷதோं का समय ईसा पूर्व 800 के आसपास से बना जाता है சோ இந்த உபனிஷதங்கள் எழுதின காலகட்டம் பார்த்தா பூர்வ அப்படின்னா பிஃபோர் ஈசா அப்படின்னா கிரைஸ்ட் நம்ம இயேசுபிரான் இருந்தார் இல்லையா ஜீசஸ் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவோம் அப்ப 800 BC அந்த பீரியட்ல ஆஸ்பாஸ் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் அந்த பீரியட்ல வந்து இது வந்து நம்ம கருதப்பட்ட ஸ்டேஜ் அந்த பீரியட்ல உபநிஷதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது वे हमें भारतीय आर्यों के चिंतन में एक कदम और आगे ले जाते हैं और यह एक लंबा कदम है சோ இந்த உபநிஷதங்கள் வந்து நம்மள வந்து இந்த பாரத நாடு அதுக்கப்புறம் நம்ம ஆரியன்ஸ் வந்தாங்க இல்லையா சோ இந்த இந்தியன்ஸ்க்கும் இந்த ஆரியன்ஸ்க்கும் உள்ள அந்த தொடர்பை வச்சு ஒரு படி மேல தூக்கிட்டு போகுது ஏக் கதம்னா ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு ஆகே லே ஜாத்தே ஒன் ஸ்டெப் we are moving forward and அந்த ஒரு படி எப்படி அப்படின்னா ஏக் லம்பா கதம் we have taken a very long step ன்னு சொல்றாங்க சோ வாங்க இதுக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாப்போம் उपनिषदों में जांच पड़ताल की चेतना और चीजों के बारे में सत्य की खोज का उत्साह दिखाई पड़ता है சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உபநிஷதத்துல வந்து மெயினா அதோட பேஷன் உற்சாகம் அப்படின்னா the passion is towards the finding about the truth அதுதான் சத்திய கி கோஜ் ஓகே சத்திய அப்படின்னா உண்மையுடைய தேடல் அது வந்து எப்படி சொல்லிருக்காங்கன்னா ஜாஞ்ச் படுத்தால் கி சேத்தனா அப்படின்னா அந்த உண்மையான அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கும் இல்லையா நமக்கு வந்து இதை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓகே चीजों के बारे में सत्य की खोज का उत्साह दिखाई पड़ता है அந்த passion towards the search of truth வந்து உபநிஷதத்துல தெரிய வருது यह सही है कि சோ இது வந்து உண்மைதான் सही है कि it is correct that सत्य की यह खोज सो सत्यத்துடைய இந்த தேடல் வந்து आधुनिक विज्ञान की वास्तुनिष्ठ पद्धति से नहीं की गई फिर भी उनके दृष्टिकोण में वैज्ञानिक पद्धति का तत्व मौजूद है तो இந்த சத்தியத்தோட தேடல் வந்து ஆதுனிக் விஞ்ஞான் அப்படின்னா மாடர்ன் சயின்ஸ் இல்லையா சோ ஆதுனிக் விஞ்ஞான் की वस्तुनिष्ठ पद्धति से नहीं की गई so that search of the truth it is not by the இந்த வஸ்துனிஷ்ட பद्धதினா அந்த objective method ன்னு சொல்லுவோம் இல்லையா so it is not by the objective method of modern science but फिर भी but उनके दृष्टिकोण में so दृष्टिकोण அப்படின்னா பார்வை இல்லையா என்ன பார்வை அப்படின்னா वैज्ञानिक पद्धति का तत्व मौजूद है वैज्ञानिक पद्धति அப்படின்னா
தத்துவ அப்படின்னா எலிமெண்ட், ஒரு சயின்டிபிக் மெத்தட். வைஞானிக் அப்படின்னா சயின்டிபிக் மெத்தட். ஓகே, தேர் இஸ் அ சர்ச் ஆஃப் ட்ரூத் த்ரூ த சயின்டிபிக் மெத்தட். அது வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்துது. வே கிசி கிஸ்ம கே हटवाद को अपने रास्ते में नहीं आने देते. சோ அது வந்து கிசி கிஸ்ம, எந்த ஒரு பகுதியா இருந்தாலும், எந்த ஒரு வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் கூட தன்னுடைய வழியில, ஹட்வாதுக்கோ அப்பனே ராஸ்தேமே, தன்னுடைய வழியில வந்து அது வரவே விடாது. உன்கா ஜோர் அனிவாரிய ரூப் சே ஆத்ம போத் பர் ஹே. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எம்பசிஸ், ஓகே, இட் இஸ் ஆன் செல்ஃப் ரியலைசேஷன் தான், இட் ரிலேஸ் ஆன். சோ ஆத்ம போத் அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம எப்படி பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு மனிதனுடைய வியக்திக்கு ஆத்மா और परमात्मा संबंधी ज्ञान, the knowledge, okay, about the soul. ஆத்மா பரமாத்மா அப்படின்னா நம்ம வந்து கடவுளை தான் சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஞானம், இது எல்லாத்தையும் பத்தி பேச வருது. इन दोनों को मूलतः एक कहा गया है. बाह्य वस्तुगत को मिथ्या तो नहीं कहा गया, पर उसे सापेक्ष रूप में सत्य कहा गया है. आंतरिक सत्य के एक पहलू के अर्थ में. सो அதாவது இங்க என்ன சொல்ல வரார் அப்படின்னா, इन दोनों को மூலத்தக ஏக் கஹா கயா. சோ இந்த நம்ம சொன்னோம்ல செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லியிருந்தோம். அடுத்தது ஆத்மாக்கும் பரமாத்மா அவங்களுக்கும் இடையேயான சம்பந்தம். சோ இது எல்லாத்துக்குமே மூலத்தவம், அதாவது பேஸ் நீட் என்ன அப்படின்னா அந்த சத்தியம் தான். அதான் இங்க சொல்றாங்க, சத்திய கே ஏக் பெஹலு கே அர்த்த, சத்தியத்தின் தேடல். அதுவும் என்ன மாதிரியான சத்தியம்? ஆந்தரிக் அப்படின்னா உள்ளுக்குள்ளார, நமக்குள்ள இருக்கிற செல்ஃப், நமக்குள்ள இருக்கிற அந்த சத்தியத்தை தேடுறதே தவிர அது வந்து இந்த மாதிரி வெளி உலகத்துல எக்ஸ்டர்னல் வேர்ல்டு கூட சம்பந்தம் பட்டது கிடையாது. ஓகே, उपनिषदों का सामान्य झुकाव अद्वैतवाद की ओर है और सारे दृष्टिकोण का इरादा यही मालूम होता है कि उस समय जिन मतभेदों के कारण भयंकर वाद विवाद हो रहे थे उन्हें किसी तरह कम किया जाए. சோ இங்க வந்து அத்வைத்தவாத் கி ஓர், அந்த உபநிஷத்தோட ஜெனரல் டெண்டன்சி, ஓகே, இஸ் டுவர்ட்ஸ் மோனிசம்னு சொல்றோம் இல்லையா, ஒன்னே ஒண்ணுதான். the general tendency towards the உபநிஷத்தோட டெண்டன்சி எதுனா அந்த மோனிசம், அதாவது இந்த சத்தியத்தின் தேடல் மட்டும்தான். ஆனா நம்ம வந்து மக்கள் வந்து அதை எப்படி எல்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னா, அதை வந்து வெவ்வேறு கோணத்துல பார்த்து சாரே திருஷ்டிகோன் அப்படின்னா அதை வந்து டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. கா இராதா யஹி மாலூம் ஹோதா ஹை கி உஸ் சமயனா அந்த டைம் பீரியட்ல ஜின் மதபேதோ கே காரன், அந்த மதபேதங்கள் இருந்துச்சுல, டிஃபரன்சஸ் இந்த ஒப்பீனியன்ஸ் அபவுட் த ரிலீஜன், அந்த காரணத்தினால பயங்கர் வாத விவாத ஹோ ரஹே தே, ரொம்பவே வந்து டிபேட்ஸ், வாத விவாதங்களுக்கு இந்த உபநிஷத்தை வந்து உட்படுத்திட்டாங்க. உன்ஹி கிசி தர கம் கியா ஜாயே, ஓகே, எப்படியோ அது வந்து அதோட மதிப்பு வந்து கம்மி ஆகுற மாதிரி. யஹ் சமஞ்சன் கா ராஸ்தா ஹே. சோ சமஞ்சன் அப்படின்னா சிந்தசிஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதோட திஸ் இஸ் அ வே டு சிந்தசிஸ் ஆல் தீஸ் உபநிஷத். அது வந்து அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம. ஜாது टोने में दिलचस्पी या उसी किस्म के लोकोत्तर ज्ञान को शक्ति से निरुत्साहित किया गया है और बिना सच्चे ज्ञान के कर्म कांड और पूजा पाठ को व्यर्थ बताया गया है. அதாவது சோ இங்க வந்து ஜாது அப்படின்னா மேஜிக் இல்லையா, சோ दिलचस्पी அப்படின்னா the interest, okay, so the interest in magic या उसी किस्म के लोकोत्तर ज्ञान को, இது வந்து சூப்பர் நேச்சுரல் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, को शक्ति से
निरुत्साहित किया गया है. சாஹித் அப்படின்னா ப்ரூவ் பண்றது இல்லையா, நிருத்சாஹித் கியா கயா है. உற்சாஹித் நிருத்சாஹித் அதாவது இட் இஸ் பீயிங் டிஸ்கரேஜ்மெண்ட் சொல்றோம். கியா கயா है और बिना सच्चे ज्ञान के, so सच्चे ज्ञान அந்த true knowledge, without that true knowledge, बिना ना without the true knowledge, कर्म कांड ஒரு பூஜா பாட் கோ வியர்த் பதாயா கயா है. நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னே தெரியாம நம்ம ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் ஃபாலோ பண்றோம், பூஜா பாட் எல்லாத்தையுமே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த உபனிஷத்தும். அதான் அவர் சொல்ல வராரு. ஓகே, கண்மூடித்தனமா நம்ம பிலீவ் பண்றோம். उपनिषदों की सबसे प्रमुख विशेषता है सच्चाई पर बल देना. அதேதான் அவர் திரும்பி சொல்றாரு. உபநிஷத்தோட முக்கியமான பிரமுக் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் விசேஷதா அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சச்சாயி பர் பல் தேனா. பல் அப்படின்னா பலம், ஸ்ட்ரெங்த் கொடுக்கறது. எது பத்தி? அது ட்ரூத். सच्चाई पर बल देना. उपनिषदों की मशहूर प्रार्थना में प्रकाश और ज्ञान की ही कामना की गई है. सो அந்த உபநிஷத்துடைய மஷ்ஹூர் பிரார்த்தனா, ஓகே, மஷ்ஹூர் பிரார்த்தனா மே பிரகாஷ். சோ நம்ம அத எந்த வழியில தெரிவிக்கிறோம்னா பிரார்த்தனா, பிரேயர். और ज्ञान की ही कामना की गई, அந்த நாலேஜ் ஞானத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அஸ்த சே முஜே சத் கி ஓர் லேச்சல், அதாவது அசத்திய வழியிலிருந்து நம்மள சத்தியத்தின் வழிக்கு எடுத்து செல்றது, கொண்டு செல்றது. அவ்வளவுதான். அந்தகார் சே முஜே பிரகாஷ் கி ஓர் லேச்சல். அந்தகார் அப்படின்னா டார்க்னஸ் இல்லையா? சோ அந்த இருட்டில் இருந்து என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. மேக்கிங் மீ ரிவீல் ஆஃப் மை செல்ஃப். இங்க இருட்டு அப்படின்னா இட் இஸ் நாட் த டார்க் ரூம், டே நைட் கிடையாது. நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டை நம்ம வெளிக்கொண்டு வரணும், அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்றார். मृत्यु से मुझे अमरत्व की ओर ले चल. सो मृत्यु அப்படின்னா டெத் இல்லையா, அதுல இருந்து அமரத்வ கி ஓர். அமரத்வ அப்படின்னா அமரர்கள்னா என்ன அர்த்தம்? they don't have death at all இல்லையா? சோ அந்த வழியில என்ன கூட்டிட்டு செல்றது. बार बार हमें एक बेचैन मन जांकता दिखाई पड़ता है जो निरंतर किसी खोज में किसी प्रश्न का उत्तर पाने में लगा है. बार बार திரும்ப திரும்ப நமக்கு ஹமே ஏக் பேச்சைன் மன் ஜாங்கதா ஹை. நம்ம மனசு அப்படியே பேச்சைன் அப்படின்னா ஒரு அலைப்பாயிரதாவே காட்சி அளிக்குது இல்லையா? ஜோ நிரந்தர், நிரந்தரமா கிசி கோஜ், ஏதோ ஒரு தேடல். ஓகே, கிசி பிரஷ்னக்கா உத்தர், ஏதோ ஒரு क्वेश्चनக்கான ஆன்சரை தேடுறதுலயே நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம். ஓகே, ऐत्रेय ब्राह्मण में इस लंबी अनंत अनिवार्य यात्रा के बारे में एक स्तोत्र है. சோ இங்க ஐத்ரேய பிராமன் அது ரிக்வேதத்துல எழுதப்பட்டது. ஓகேவா? மே இஸ் லம்பி, இந்த லாங், அனந்த், அந்த அப்படின்னா எண்ட், அனந்த் அப்படின்னா எண்ட்லெஸ் இல்லையா? அனந்த் அனிவாரிய யாத்ரா, இந்த ஒரு லாங் ஜேர்னி, அந்த டிராவலை பத்தி அது பத்தி கே பாரேமே ஏக் ஸ்தோத்ர ஹே. ஸ்தோத்திரம் அதுல இருக்கு. ஹர் ஷலோக் கா அந்த इस टेक से होता है. सो हर श्लोक அந்த ஐத்ரேய பிராமன் ரிக்வேதால எழுதி இருக்கு இல்லையா, அதுல இருக்க ஒவ்வொரு ஸ்லோகத்தோட முடிவு, ஓகேவா? ஸ்லோகாஸ் தானே அது ஃபுல்லா. அந்த அப்படின்னா அந்த முடிவு இந்த மாதிரி எழுதி இருப்பாங்க. அந்த லைன்ஸ் இப்படி ரீஃப்ரைன் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா, சரை வேதி சரை வேதி ஹே யாத்ரி இஸ்லியே சலே தோ சல்தே चलते रहो चलते रहो. சோ அங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னா சரை வேதி ஹோ டிராவலர், யாத்ரி அப்படின்னா டிராவலர். ஹென்ஸ் யூ கீப் மூவிங் ஃபார்வர்ட். சல்தே ரஹோ, மூவ் அலாங். சல்தே ரஹோனா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம்.
सो அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா व्यक्तिवादी दर्शन के लाभ और हानियां. सो लाभ அப்படின்னா advantages, हानियां அப்படின்னா disadvantages of what? व्यक्तिवादी दर्शन. सो दर्शन அப்படின்னா philosophy, व्यक्तिवादी அப்படின்னா individual philosophy. அத பத்தின ஒரு இது பார்வை பார்க்க போறோம். அதோட advantages and disadvantages. Let us start. उपनिषदों में बराबर इस बात पर जोर दिया गया है कि कारगर रूप से प्रगति करने के लिए जरूरी है कि शरीर स्वस्थ हो, मन स्वच्छ हो और तन मन दोनों अनुशासन में रहे. सो இந்த உபநிஷத்துல வந்து பராபர் இஸ் பாத். சோ மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு பாத் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க. எதை பத்தி அப்படின்னா है कि कारगर रूप से प्रगति करने के लिए जरूरी है. So before the effective progress to be made, நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து பலமா வச்சுக்கிறது, ஷரீர் ஸ்வஸ்த் ஹோ, அதுக்கப்புறம் மண் ஸ்வச் ஹோ, மண் வந்து மனசு இல்லையா, அது பாடி அண்ட் மைண்ட் ஷுட் பி ஸ்வச், கிளீனா வச்சுக்கிறது. தன் மண் அகைன் பாடி மைண்ட் தோனோ அனுசாசன் மேரஹோ, அந்த பாடி மைண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, சோ அத வந்து நம்ம ஒரு டிசிப்ளினா வந்து ஃபாலோ பண்ணணும். ओके, ज्ञानार्जन या और किसी भी तरह की उपलब्धि के लिए संयम, आत्मपीड़न और आत्मत्याग जरूरी है. सो इंगे வந்து ஞானார்ஜன் இல்ல அப்படின்னா யா கிசி பி தரஹி உபலப்தி கேலியே, ஞானார்ஜனா ஞானத்தின் தேடல், தி அக்வசிஷன் ஆஃப் ஞானம், நாலேஜ். ஓகேவா, சோ நம்ம ஒரு நாலேஜ் வந்து தேடுறோம், அது பத்தி இல்ல வேற ஏதாவது விஷயத்தை பத்தி நம்ம தேடுறோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிவ் யுவர் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். ஓகே, ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். சம்யம், ஆத்ம பீடன் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், ஆத்ம தியாக அப்படின்னா செல்ஃப் சாக்ரிஃபைஸ், ஆத்ம பீடன் அப்படின்னா செல்ஃப் சஃபரிங் அப்படின்னு அர்த்தம். சோ இது எல்லாத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வேணும், இதெல்லாம் தேவை, ஜரூரி ஹே. ஓகே, इस प्रकार की तपस्या, सो இந்த மாதிரி ஒரு தபஸ் ஓகே का विचार भारतीय चिंतन में सहज रूप में निहित है. சோ இந்த தபஸ்யத்தை பத்தின அந்த தாட்ஸ், த ஃபீலிங், அதாவது செல்ஃப் சாக்ரிஃபைஸ், அப்புறம் செல்ஃப் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் சஃபரிங் சொன்னாங்க இல்லையா, சோ இது பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பாரதிய சிந்தன்மே சஹஜ ரூபமே நிகித் ஹே, அதாவது பாரத்வாசிகளுக்கு இதெல்லாம் நிறையவே வந்து உள்ளார இருக்கு. ஓகே, அந்த தவம் தபஸ் காந்தி ஜி கே நேத்ருத்வமே, சோ காந்தி ஜியோட தலைமையில, நேத்ருத்வனா லீடர்ஷிப், ஜின் ஜனான் आंदोलनों ने भारत को हिला दिया, उनके पीछे जो मनोवृत्ति काम करती रहती है उसकी सही समझ के लिए इस विचार को समझना जरूरी है. சோ காந்தியடிகளோட லீடர்ஷிப் கடியில வந்துட்டு நம்ம எதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாரத நாட்டு ஜனாந்தோலனோம் நே பாரத்துக்கோ ஹிலா தியா, ஹிலா அப்படின்னா தேர் இஸ் அ ஷேக்கனிங் இல்லையா, இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வந்து நம்மள அடிமைப்படுத்திட்டு நம்மளோட இதை வந்து ஒரு அசைவுக்கு உள்ளாக்குறாங்க, ஷேக் பண்றாங்க. ஆனாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த தபஸ் அதெல்லாம் வந்து அந்த இஸ் விசார்க்கோ சமஜ்னா ஜரூரி ஹை. It is important we understand the background of it. ओके, भारतीय आर्य अपने से भिन्न औरों के विश्वासों और जीवन शैलियों के प्रति चरम सहनशीलता के कारण उन झगड़ों को बचाते रहे जो अक्सर समाज को खंड खंड कर देते हैं. சோ இங்க வந்து அந்த இன்டென்ஸ் இண்டிவிஜுவலிசம் ஆஃப் த இண்டோ ஆரியன்ஸ் பத்தி பேசுறாரு. பாரதிய ஆரிய अपने से भिन्न औरों
के विश्वासों और जीवन शैलियां அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் जीवन शैलियां के प्रति चरम सहनशीलता के कारण சோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து they are totally different இல்லையா அங்கிருந்து வந்தது உன் ஜகடோं को बचाते रहे ஜகடோं அப்படின்னா அந்த குவாரல்ஸ் சின்ன சின்ன ஃபைட்ஸ் சண்டைகள் அதுலலாம் அது வந்து அவங்களை காப்பாத்திக்கிட்டே வருது बचाते रहे जो अक्सर समाज को कंड कंड कर देते हैं சோ அது வந்து எவ்ரி டைம் சொசைட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதா தான் இருக்குது ஓகேவா ஈச் அண்ட் எவ்ரி டைம் उन्होंने एक तरह का संतुलन बनाए रखा சோ அவங்கெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் एक तरह का संतुलन बनाए रखा சந்துலன் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஓகே சோ ஒரு பேலன்ஸ் கொடுத்துதான் வச்சிருந்தாங்க एक व्यापक ढांचे के भीतर रहते हुए भी लोगों को अपनी पसंद की जिंदगी बसर करने की काफी छूट देकर उन्होंने एक प्राचीन और अनुभूति जाति सो அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தோம் இல்லையா एक व्यापक ढांचे के भीतर இந்த கேஸ்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சுழற்சிக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருந்தாலும் रहते हुए भी लोगों को अपने पसंद की जिंदगी மக்கள் வந்து அவங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை जिंदगी बसर करने की काफी छूट देकर छूट அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் கன்செஷன் சொல்லுவோம் இல்லையா அதான் छूट देकर उन्होंने एक प्राचीन और अनुभूति जाति प्राचीन ரொம்ப ஏன்ஷியன்ட்டா ஒரு caste religious system जाति की समझदारी का परिचय दिया उनकी ये उपलब्धियां बहुत अनोखी है சோ உபலப்தியா அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஓகே சோ அவர்களுடைய இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் ரியலி ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம் ஓகே लेकिन उनके सारे व्यक्तिवाद का परिणाम यहाँ हुआ कि उन्होंने मनुष्य के सामाजिक पक्ष पर समाज के प्रति उसके कर्तव्य पर कम ध्यान दिया सो फोकस ध्यान அப்படின்னா ஃபோக்கஸ் இல்லையா சோ எதுலெல்லாம் வந்து கம்மியான ஃபோக்கஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தா समाज के प्रति समाज the society பத்தின okay prati uske kartavya the duty what they should do to the society இது வந்து இண்டிவிஜுவலிசம் பத்தி பேசும்போது ஓகே எல்லாருமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கை வந்து எப்படி வாழணுமோ அப்படி வாழ்றாங்க இல்லையா व्यक्तिवाद அப்படின்னா இண்டிவிஜுவலிசம் சோ அதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தா उन्होंने मनुष्य के सामाजिक पक्ष पर सामाजिक पक्षना when you look towards the society social welfare எல்லாம் பத்தி பார்க்கும்போது அவங்களுடைய டியூட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு हर व्यक्ति के लिए जीवन बंटा और बंदा हुआ था சோ ஒவ்வொரு व्यक्ति ஒவ்வொரு பர்சனுக்குள்ளரையும் பார்த்தா அவங்களோட லைஃப் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் within that வந்து எல்லைக்குட்பட்டது இல்லையா उसके मन में एक समग्र समाज की न कोई कल्पना थी அவர்களுடைய மனசுல கூட एक समग्र समाज அதாவது நம்ம எல்லாரும் ஒரே சொசைட்டி ஒரே ஒரு சமாஜத்தை சேர்ந்தவங்க அப்படி ஒரு ஃபீலிங் ஒரு தாட் கூட அவங்க கிட்ட இல்ல न कोई कल्पना थी न उसके प्रति कोई दायित्व बोध था அத அந்த டியூட்டி கான்ஷியஸ் சொல்வோம்ல दायित्व बोध எதுமே வந்து அவங்களுக்குள்ளார இல்ல he didn't have that इस बात का भी कोई प्रयास नहीं किया गया है कि சோ இந்த விஷயத்துக்கு கூட அவங்க வந்து பிரயாசம் பண்றது இல்ல என்ன அப்படின்னா समाज के साथ एकात्मता महसूस करें அதாவது சமாஜத்து கூட அந்த சொசைட்டி கூட ஏகாத்மதா ஒன்னு கூடி வாழணும் அப்படிங்கறது கூட அவங்க திங்க் பண்ணல इस विचार का विकास शायद आधुनिक युग में हुआ सो இந்த इस विचार இந்த thoughts विचार அப்படின்னா thoughts இல்லையா का विकास அதோட डेवलपमेंट வந்து மேபி மாடர்ன் யுக்ல வந்து ஆயிருக்கலாம் किसी प्राचीन समाज में यह नहीं मिलता सो அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அந்த சொசைட்டில வந்து நமக்கு கிடைக்கல ஓகே इसलिए प्राचीन भारत में इसकी उम्मीद करना गैर मुनासिब होगा
गैर मुनासिब होगा ना, it is unreasonable to expect such a change in the ancient India. Okay, வியக்திவாத் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலிசம் சொன்னோம் இல்லையா, அது அலகாவவாத், இது ரெண்டு வார்த்தையா பிரிக்கணும் நம்ம. அலகு அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் இல்லையா, செப்பரேட்டா இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அதான் வந்து அலகாவவாத். ஒரு ஊஞ்ச நீச் பர் ஆதாரித் ஜாதிவாத், அதே மாதிரி நீ மேல நான் கீழே அப்படிங்கிற அந்த ஆதாரித் ஜாதிவாத் ரிலீஜியஸ் திங்ஸ் பர் பாரத் மே கஹி அதிக் பல் தியா ஜாத்தா ரஹா. சோ அதெல்லாம் தான் வந்து பாரத நாட்டுல வந்து அதிகமான பலத்தை வந்து ஸ்ட்ரெங்த்தை வந்து சேர்த்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, சோ நம்மளோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் அவர் இதுல சொல்றாரு. பாத்மே ஹமாரி ஜனதா, சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய மக்கள் ஜனதா வந்து ஜனதா கா திமாக் அப்படின்னா அவங்களோட புத்தி வந்து இஸ் பிரவிருத்தி கா பந்தி பன்கயா, இதுக்குள்ளேயே அவங்க வந்து சுத்திட்டு இருந்தாங்க. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனக்கு, அப்புறம் அலகாவாத் அப்படின்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ்குள்ளாரே அவங்களோட புத்தியும் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஹமாரே பூரே இதிஹாஸ் சோ நம்மளுடைய இதிகாசம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யஹ் ஏக் பஹுத் படி கம்சோரி ரஹி, இது நம்மளுக்கு ஒரு வீக், வெரி மச் வீக் பாயிண்ட் தான் இது. யஹ் கஹா ஜா சக்தா ஹை கி, சோ இப்படியும் சொல்லலாம் என்ன அப்படின்னா ஜாதி வியவஸ்தா மே சக்தி கே बढ़ने के साथ साथ हमारी बौद्धिक जड़ता बढ़ती गई और जाति की रचनात्मक शक्ति துந்தலாத்தி சலி கயி. அதாவது ஜாதி வியவஸ்தா, அந்த கேஸ்ட் சிஸ்டம் இருந்துச்சு இல்லையா, ஜாதி வியவஸ்தா கி சக்தி கே படனே, சக்த் அப்படின்னா அதோட ரிஜிடிட்டி, அது கூடவே படனே கே சாத் சாத் அது வளர்ந்தது கூடவே ஹமாரி பௌத்திக், ஓகே, the rigidity of the mind, அதுதான் பௌத்திக ஜடதா படுத்தி ரஹி, அதுவும் வந்து வளர்ந்துச்சு. ஒரு ஜாதிக்கு ரச்சனாத்மக் சக்தி, அந்த ஜாதி அந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த அதோட பவர் வந்துட்டு துந்தலாத்தி சலி கயி. ரச்சனாத்மக் சக்தினா the creative energy, அந்த கிரியேட்டிவிட்டி அந்த பவரையே நம்ம லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதான் துந்தலாத்தி சலிகை, அப்படியே ஃபேட் ஆயிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சோ இந்த பேராகிராஃப்ல நம்ம வந்து என்ன பார்த்தோம், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம். ஓகே, இண்டிவிஜுவலிசமா இருக்கிறதுனால சொசைட்டிக்கு நம்ம வந்து எதுவுமே பண்ணாம போயிட்டோங்கிறது அவரோட கவலைகள். ஓகே, சோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா பௌத்திகவாத். பௌத்திகவாத் அப்படின்னா மெட்டீரியலிசம்னு அர்த்தம். சோ இத பத்தி என்ன சொல்றாரு பாப்போமா. ஹமாரா பஹுத் படா दुर्भाग्य है कि हमने यूनान में, भारत में और दूसरे भागों में भी विश्व के प्राचीन साहित्य के एक बहुत बड़े हिस्से को खो दिया. सो நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய துர்பாகியம் என்ன அப்படின்னா, அதாவது ஹம்னே யூனான் மே, அதாவது கிரீக்கியர்கள், கிரேக்க நாட்டை சேர்ந்தவங்க கிரீக்ஸ் சொல்லுவோம், பாரத் மே இந்தியர்கள், और दूसरे भागों में भी विश्व के प्राचीन साहित्य, விஸ்வ அப்படின்னா வேர்ல்டோடைய ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், அதுல இருந்து ஒரு பெரும் பகுதியை வந்து நம்ம இழந்துட்டோம். we have lost बहुत बड़े हिस्से, हिस्से அப்படின்னா பார்ட், the part of the world's ancient historyயே வந்து நம்ம வந்து தொலைச்சிட்டோம். that is a great misfortune அப்படிங்கிறாரு. यह शायद इसलिए हुआ कि इन ग्रंथों को आरंभ में थाड़ पात्रों पर या பௌஜ் பாத்ரோம் பர் லிக்கா கயா தா. யஹ் ஷாயத் இஸ்லியே ஹுவா, இது வந்து எதனால நடந்திருக்கும் அப்படின்னா, இன் கிரத்தோம் அப்படின்னா அந்த புக்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்துல நம்ம வந்து ஓலை சுவடி சொல்லுவோம் இல்லையா, அதான் தாடு பத்திரம் அப்படின்னா லீவ்ஸ், அந்த பார்க் ஆஃப் த லீவ்ஸ்ல ஓலை சுவடி, இந்த மாதிரி இதுல வந்து ஒரு ட்ரீ இருக்கும், அதுக்கு அதோட பட்டையில வந்து எடுத்து எழுதப்பட்டதுனால நிறையவே நம்மளுக்கு வந்து நம்மளோட இதிகாசங்கள் மிஸ் ஆயிருக்கு. பர் லிக்கா கயாத்தா, அதுக்கப்புறம் தான் வந்து பேப்பர் வந்துச்சு இல்லையா, காகஸ் பர் லிக்னே கா சலன் பாத் மே ஹுவா, அதுக்கப்புறம் தான் பேப்பர் இன்வென்ஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த ரீசன்னால கூட நம்ம அந்த வேர்ல்டு ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ல இருந்து நம்மளுடைய ஒரு பெரும் பகுதியை நம்ம இழந்திருக்க கூடிய வாய்ப்பு உண்டு.
बहुत सी प्राचीन भारतीय पुस्तकें अब तक भारत में नहीं मिली, पर चीनी और तिब्बती भाषा में उनके अनुवाद मिल गए हैं. சோ இதுல என்ன சொல்றாருன்னா, நிறைய ஏன்ஷியன்ட் பிராச்சீன பாரதிய புஸ்தக இந்தியன் புக்ஸ் வந்துட்டு இந்தியால நமக்கு கிடைக்கல, பாரத் மே நஹி மிலி. ஆனா அதனுடைய டிரான்ஸ்லேஷன் அனுவாத் அப்படின்னா அதனுடைய டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம வந்து சைனீஸ்லயும் திபெத்தியன் பாஷையிலும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஜோ புஸ்தகே கோ கை ஹே, கோ அப்படின்னா தொலைஞ்சு போறது. எந்தெந்த புக்ஸ் எல்லாம் வந்து தொலைஞ்சு போச்சோ உண்மை பௌத்திகவாद पर लिखा गया पूरा साहित्य है. சோ அதுல வந்து இந்த மெட்டீரியலிசம் பத்தி எழுதுன அந்த ஃபுல் லிட்ரேச்சர் வந்து அதுல இருந்திருக்கு. जिसकी रचना आरंभिक उपनिषदों के ठीक बाद हुई है. சோ ஆரம்பிக் உபனிஷத், ஏர்லி உபனிஷத் இருக்கு இல்லையா, சோ அத வந்து ஃபாலோ பண்ணி வந்தது ஆஃப்டர் தட். ஓகே, இஸ் சாகித்ய கா ஹவாலா अब सिर्फ इनकी आलोचनाओं में मिलता है. So to talk about this literature is சாகித்ய, இந்த மெட்டீரியலிசம் பத்தி நம்ம புக்ஸ் எல்லாம் இருந்ததுல அது பத்தி பேசணும் அப்படின்னா इनकी आलोचनाओं में मिलता है या फिर भौतिकवादी सिद्धांतों के खंडन के विशद प्रयास में. அந்த மெட்டீரியலிஸ்டிக் சித்தாந்தம் அப்படின்னா அதனோட தாட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி, கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. फिर भी इस बात में कोई संदेह नहीं है कि அப்பவும் வந்து இந்த விஷயத்துல வந்து there is no much to bother, சந்தேகம் இல்ல. அப்படின்னு அப்படின்னா भारत में सदियों तक भौतिकवादी दर्शन का प्रचलन रहा और जनता पर उस समय उसका गहरा प्रभाव रहा. So சதியோ அப்படின்னா ஃபார் சென்ச்சுரிஸ் டுகெதரா இந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷன் வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. இட் வாஸ் பீயிங் தேர், பிரச்சலன் ரஹா और जनता पर, மக்கள் மேல உஸ் சமய் உஸ்கா கஹரா பிரபாவ், அதோட டீப் பிரபாவம் அப்படின்னா அதோட பிரபாவம் எஃபெக்ட்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. ராஜநீதிக் और आर्थिक संगठन पर ईपू 4वीं शताब्दी में रचित कौटिल्य की प्रसिद्ध रचना अर्थशास्त्र में इसका उल्लेख भारत के प्रमुख दार्शनिक सिद्धांत के रूप में किया गया है. சோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அர்த்த சாஸ்திரா ரிட்டன் பை கௌட்டில்யா இல்லையா. அவர் வந்து அதுல ராஜநீதிக்னா பாலிடிக்ஸ், அவர் ஆர்த்திக் சங்கடன் பர், அதாவது அந்த எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்துட்டு எப்ப எழுதி இருந்தாங்க. சோ ஏர்லியர் இந்த 4th century, 4वीं शताब्दी அப்படின்னா 4th century BC, ஈபூ அப்படின்னா ஈஷா பூர்வி, பிஃபோர் கிரைஸ்டே வந்து எழுதப்பட்டது. அதுல இருந்து நமக்கு நிறைய इंफॉर्मेशन கிடைக்குது. इसका उल्लेख भारत के प्रमुख दार्शनिक सिद्धांत के रूप में किया गया है. So it is mentioned as one of the major philosophies of the India. Okay, भारत में भौतिकवाद के बहुत से साहित्य को पुरोहितों और धर्म के पुराणपंथी स्वरूप में विश्वास करने वाले लोगों ने बाद में नष्ट कर दिया. சோ அதாவது தீஸ் மெட்டீரியலிஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நஷ்ட கருதியா, நிறைய வந்து நஷ்டம் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. எது அப்படின்னு பார்த்தா சாகித்யக்கோ லிட்ரேச்சர் இன்ட்ரெஸ்ட் அபவுட் த ரிலீஜன்ஸ் தாட்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்து எதிர்த்தாங்க. ओके, भौतिकवादियों ने विचार, धर्म और ब्रह्म विज्ञान के अधिकारियों और स्वार्थ से प्रेरित विचारों का विरोध किया. Again, they were against the materialists. They were against all these thoughts. இதெல்லாம் thoughts about the religion,
பிரம்ம விஞ்ஞான் கே அதிகாரியும், அதாவது பிரம்ம விஞ்ஞான் தியாலஜின்னு சொல்லுவோம், அதாவது இறையியல், இறைவனை பத்தி சொல்றது, அதை பத்தி பேசுறது. சோ இதெல்லாம் வந்து அவங்க எதிர்த்தாங்க. உன்ஹோனே வேதோ புரோஹிதாயி और परंपरा प्राप्त विश्वासों पर विचार करते हुए यह घोषणा की कि विश्वास को स्वतंत्र होना चाहिए और पहले से मान ली गई बातों या अतीत के प्रमाणों पर निर्भर नहीं रहना चाहिए. सो அவங்க வந்து இந்த வேதத்தையும் புரோதிஹாரி, அதாவது அந்த பிரீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரீஸ்ட் கிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் பரம்பரா பிராப்த் அப்படின்னா ட்ரெடிஷனல், வழி வழியா வர்றது. இவங்க வந்து இந்த வேலை செஞ்சாங்கன்னா அதுதான் வந்து கண்டினியூ ஆயிட்டு வரணும். அவங்க வந்து அந்த சின்ன தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் வந்து அதுதான் செய்யணும், உயர்ந்த ஜாதி மக்கள் வந்து இதுதான் செய்யணும். அந்த மாதிரி விசாரத்தெல்லாம் வந்து பயங்கரமா வந்து எதிர்த்தாங்க. ஓகே, யஹ் கோஷனா அப்படின்னா அது பத்தி நிறைய வந்து பேச்சு எடுத்தாங்க. அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட தாட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, விஸ்வாஸ்கோ ஸ்வதந்திர ஹோனா சாஹியே. சோ ஸ்வதந்திர அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களா வந்து முடிவெடுக்கணும், சுதந்திரமா இருக்கணும். और पहले से मान ली गई बातों या अतीत के प्रमाणों पर निर्भर नहीं रहना. அதாவது இப்ப நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க, ஏமா நம்ம வந்து கோலம் போடுறோம் வாசல்ல அப்படின்னா, அது அப்படிதான், நம்ம கோலம் போடுறோம், நம்ம பாட்டி போட்டாங்க, நம்ம போட்டோம். அப்படி இல்லாம அந்த முன்னாடி பெஹலே சே மான்லி, அதை அக்செப்ட் பண்ணாம அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினவங்க தான் இந்த பௌதிகவாத. ओके, இப்ப புரியுதா உங்களுக்கு? उन्होंने हर तरह के जादू टोने और अंधविश्वास की घोर निंदा की. சோ அவங்க திருப்பி முற்றிலும் எதை எதிர்த்தாங்கன்னா, அந்த ஜாது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மேஜிக்னு சொல்றோம்ல, ஜாது டோனே, அதுக்கப்புறம் அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் சொல்றோம், அந்த விஸ்வாஸ் அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ், இது எல்லாத்தையும் வந்து முற்றிலும் எதிர்த்தாங்க. உன்கா சாமானிய रुख अनेक दृष्टियों से आधुनिक भौतिकवादी दृष्टिकोण जैसा था. சோ அவங்களுடைய அந்த ஜெனரல் ஸ்பிரிட்னு சொல்லுவோம், சாமானிய रुख, அத வந்து நம்ம அநேக திருஷ்டியோ சே, when you compare it with the modern, it relates to the modern materialistic world, ஆதுனிக் பௌதிகவாதி திருஷ்டிகோன் ஜெய்சா தா, அந்த மாதிரி இருந்துச்சு. வே अपने आप को अतीत की बेड़ियों और बोझ से मुक्त करना चाहते थे. சோ அவங்க வந்து தன்னைத்தானே வந்து எதுல இருந்து முக்தி, அதாவது விடுவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அதீதிக்கு பேடியும் அப்படின்னா வந்து அந்த பாஸ்ட், பர்டன்ஸ் ஆஃப் த பாஸ்ட், அந்த செயின் ஆஃப் கண்டினியூட்டி வந்துச்சு இல்லையா, அதுல இருக்க பர்டன்ஸ்ல எல்லாம் வந்து வெளிவரணும். உன் தமாம் பாத்தோ சே ஜோ பிரத்யக்ஷ திகாயி நஹி தேதி, அதாவது தமாம் பாத்தோ, இது கண்டினியூட்டியா இருக்கு, வழி வழியா வருதுன்னு சொல்றோம், பட் அதுல இருந்து the matters which could not be proved, அதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறதா இல்ல. சோ அது கூடவே வேற எதெல்லாம் பார்த்தா, சாத்ஹி, அது கூடவே கால்பனிக் தேவதாவோ கி பூஜா, அதாவது இமேஜினரி காட்ஸ், அதுக்கு வந்து நம்ம பூஜை பண்றோம் இல்லையா, சோ அதையும் எதிர்த்தாங்க. உன்கே அனுசார், சோ அவங்களோட எண்ணத்தின்படி வாஸ்தவிக் அஸ்தித்வ கேவல் விபின்ன ரூபோமே வர்த்தमान पदार्थ का और इस संसार का ही माना जा सकता है. சோ அவங்களோட பிலீஃப் என்னன்னா, இந்த நேச்சர், ஓகே, சன்சார் அப்படின்னா இந்த இயற்கை. So they believe in Vartaman Padati, existing materials and in the இயற்கை world, nature, நம்மள சுத்தி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. इसके अलावा न कोई संसार है. So இப்ப நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் உலகம், அதை தவிர வேற உலகம் எதுவும் கிடையாது. ந ஸ்வர்க் நரக், ஸ்வர்க்கம் நரகம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. और न ही शरीर से अलग कोई आत्मा. So இந்த शरीर से अलग, அந்த உடம்ப விட்டு தனியா இந்த ஒரு சோல், ஆத்மா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. they don't believe in that. மன் ஏவம் புத்தி, சோ மனசு
बुद्धि ரெண்டு தான். और बाकी सब चीजों का विकास बुनियादी तत्वों से हुआ है. So மனசு, புத்தி மற்றவை எல்லாமே it is developed from the basic elements. அவ்வளவுதான். नैतिक नियम मनुष्य के द्वारा बनाई गई रूढ़ियां मात्र है. सो नैतिक नियम அந்த moral rules எல்லாம் மனுஷ்ய के द्वारा बनाई गई रूढ़ियां மனிதர்கள் போட்டப்பட்டதான். மத்தவை எல்லாமே human made things தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க. So with this we have come to the end of part 2. Further chapter we shall continue in part 3. So please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Thank you.